ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்துட்டு முத்துக்குமரன் அண்ட் கோவை வந்துட்டு சாய்க்கிறதுக்கு ஜாக்லின் அண்ட் கோ பயங்கரமான ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க. அதையே வந்துட்டு இவர் அழகாக பேசி அந்த விஷயத்தை வந்து வெளியே வர வச்சுருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு டீல் போட்டிருந்தாங்க. என்னென்னா, நம்ம 2 பேர் டீமும் ஒன்றா சேர்ந்து ஆப்போசிட் டீமை வந்து காலி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாங்க. இன்னைக்கு காலையில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. ஜெஃப்ரியன் டீம், அதுக்கப்புறம் இவங்க விஜய் விஷால் அந்த டீம் அருண்குமார் அவங்களாம் வந்து அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக வந்து நின்னது வந்துட்டு முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி. அவ்வளோ சூப்பராக வந்து பாதுகாப்பு கொடுத்து ஒரு அரண் மாதிரி இருந்தாங்க. அவங்க இடத்துலேருந்து ஒரு 4 கல் மட்டும் தான் போச்சு. அதேமாதிரி ஒரு அடி செம்ம அடி விழுக வேண்டியது தெரியாமல் தான் விஜய் விஷாலோட கால் வந்து பட வேண்டியது. டப்புன்னு அவர் தான் திருப்பி விடுவார். அதையும் வந்துட்டு இவர் மேலே பெரிய பழியாக போட்டு அதை ஒரு பக்கம் சோஷியல் மீடியா வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இவ்வளவும் பண்ணி இப்போ வந்துட்டு அடி வாங்கி முடியாமல் உட்காந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு தொழிலாளர்கள் நிறைய ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா அவங்கள வந்து நல்ல வேலை கடைசியில் வந்துட்டு முடிஞ்சாயிரு இல்லை கிளம்புற வேலை இப்போ நான் வேறு யாராவது போட்டுக்கிறேன்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வந்து யோசிச்சிருக்காங்க. அதுவும் முத்துக்குமரனுக்கு வந்துட்டு நார்மலாக பேசும்போது அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஜாக்லின் ரயான் வந்து சொல்லியிருக்கானா, போதும் இதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து ஜெஃப்ரியன் டீம் கூட இது டீல் போட்டுட்டு இவங்களை அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி டீம் ஈஸியாக நம்ம கவுத்துருவோம் அப்படின்னு. ஏயா இதுக்கு அவங்க காலையிலேயே ஜெஃப்ரி டீம் கூட அவங்க வந்து கை கோர்த்துருந்தாங்க, உங்களை காலி பண்ணதை என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை வந்துட்டு அருண் டீம் கூட வந்து கை கோர்த்துருந்தா உங்களை காலி பண்ணதை என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் கூட வந்ததுக்கு கடைசியில் சூப்பராக வச்சிங்க பார்த்தீங்களா, ஆப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை வந்துட்டு தீபக்கை கூப்பிட்டு அவர் சொன்னால் தீபக் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அப்படியா, சரி நீ எதுவுமே அவங்ககிட்ட சொல்லாத, மக்கள் பார்த்துக்கிட்டோம், மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், அப்போ தான் இவங்களோட அந்த விஷயங்கள் வண்டவாளம் வந்து தண்டவாளத்தில் ஏறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, காலையிலேருந்து நம்ம இவ்வளோ பண்ணோம், இத்தனைக்கும் நம்ம கல் வந்து கடைசியாக வந்துட்டு 54 கல் நம்ம 56 கல் நம்ம ரொம்ப கடைசியில் அவங்க வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு ஒழுங்காக கொடுத்தாங்க. வெறும் 11 கல் தான் இருந்துச்சு. நம்ம ஏதாவது சொன்னோமா? இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்காக காலையிலேருந்து நம்ம பண்ணியிருக்க டக்குன்னு நம்மளை கைட்டி விட்டாங்கன்னா இப்போ அவங்க கூட வந்துட்டு டீல் போட போகிறாங்கன்னா இது எப்பட்றா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லிட்டார், அண்ணா இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீ ஏன்டா சொன்ன, மக்களில் வந்து முடிவு பண்ணி. இல்லை நான் அதுக்கு இல்லை, நம்ம சொல்லணும், அப்புறம் எதுக்கு நம்ம வெளியே போனோம்? இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிப்பாங்களாம், சப்போர்ட்டில் வாங்கிப்பாங்களாம், திடீர்னு இவங்க அவங்க கூட போட்டு நம்ம எதுக்கு தேவலாம் வெளியே போனோம், நம்ம விடக்கூடாதுன்னு. அதனால் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடி இருக்காங்க. மக்கள் பார்க்குறாங்க, உனக்கு தான் பார்த்துக்க, பிரச்சனையான அசிங்கமாயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். பாப்பா எப்படி நம்மக்கிட்ட தான் வரும், அதுக்கப்புறம் நம்ம கவனிச்சிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் யாரையும் நம்பக்கூடாது. இந்த கேம் இண்டிவிஜுவல் கேம்ன்றதை இப்போயாவது இவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை தான், ஒரு நம்பிக்கை டீலிங் போடுவாங்களே, அதை வந்து ஆனால் இவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.